Hi guys, welcome back Voice of Buddies. மறக்காம Voice of Buddies சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜயின் ஜனநாயகன் மற்றும் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 திரைப்படங்களை பற்றிய தகவல்கள் இதோ. இந்த 2 படங்களுமே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஜனநாயகன் இயக்குனர் எச். வினோத், நடிகர்கள் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி மற்றும் பலர். படம் அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் வகையை சேர்ந்தது. முக்கியத்துவம்: இந்த படம் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என பரவலாக பேசப்படுகிறது. அதன் பிறகு அவர் முழு நேர அரசியலில் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது. இது அவரது 69வது படம். இசை: அனிருத் ரவிச்சந்தர். இது அனிருத் மற்றும் விஜயின் 5வது கூட்டணி. வெளியீடு: பொங்கல் 2026 ஐ முன்னிட்டு ஜனவரி 9, 2026 அன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்: சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் உருவாகிறது. ஜெயிலர் 2 இயக்குனர் நெல்சன் திலீப்குமார். நடிகர்கள் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, எஸ். ஜே. சூர்யா, மிர்னா மேனன் மற்றும் மலையாள நடிகர் சூரஜ் வெஞ்சாரமூடு ஆகியோர் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. படம் 2023 இல் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சியாக இது உருவாகிறது. முக்கியத்துவம்: முதல் பாகத்தின் வெற்றியால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. முதல் பாகத்தில் இருந்த சண்டை, நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான காட்சிகள் இந்த படத்திலும் தொடரும் என்று கூறப்படுகிறது. இசை: அனிருத் ரவிச்சந்தர். தற்போதைய நிலை: படத்தின் படப்பிடிப்பு மார்ச் 2025 இல் தொடங்கியது. சென்னை, கோயம்புத்தூர், கேரளாவின் அட்டப்பாடி போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. படப்பிடிப்பு இந்த ஆண்டு டிசம்பரில் முடிவடையும் என்று கூறப்படுகிறது. பொதுவான பார்வை: ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் அரசியல் நுழைவுக்கு முன் வெளியாகும் கடைசி படம் என்ற வகையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது. ஜெயிலர் 2 திரைப்படம் முதல் பாகத்தின் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக வெளியாகிறது. இது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் விருந்தாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு படங்களுக்கும் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பதால் இசையின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகம். இந்த 2 படங்களும் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூலி மற்றும் லியோ திரைப்படங்களின் கதை மற்றும் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்த தகவல்கள் இங்கே. முகமுடி கதை: கூலி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமீர் கான், நாகார்ஜுனா, சத்யராஜ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படம் பேன் இந்தியா படமாக உருவாகியிருந்தது. இந்த படம் வெளியானபோது கலவையான விமர்சனங்களை பெற்றது. படத்தின் கதையை பற்றி விரிவான தகவல்கள் இல்லை. ஆனால் படத்தின் திரைலர் வெளியானபோது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. லியோ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய், சஞ்சய் தத், அர்ஜுன், த்ரிஷா ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படம் அதிரடி திரைப்படமாக இருந்தது. இந்த படம் ஒரு குறிப்பிட்ட ரக ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது, ஆனால் சிலருக்கு கலவையான விமர்சனங்களையே கொடுத்தது. ஆனாலும் படத்தின் கதையம்சம், அதில் இருந்த திருப்பங்கள் ஆகியவை ரசிகர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பணப்பை உலகளாவிய பாக்ஸ் ஆபீஸ் வசூல்: கூலி முதல் நாள் 170 கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இது லியோ படத்தின் முதல் நாள் வசூலை விட அதிகம். ஆச்சரியத்தில் விரியும் முகம்: 6 நாட்கள் 425 கோடி ரூபாய் வசூலித்து லியோ வின் 6 நாள் வசூலை முறியடித்தது. 7 நாட்கள் 464.5 கோடி ரூபாய். 10 நாட்கள் 468 கோடி ரூபாய். லியோ முதல் நாள் 148 கோடி ரூபாய். 6 நாட்கள் 421 கோடி ரூபாய். மொத்த வசூல் 605.9 கோடி ரூபாய் வசூல் செய்து உலகளவில் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் ஒன்றாகும். இந்த தகவல்கள் அனைத்தும் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் மற்றும் சினிமா வர்த்தக நிபுணர்களால் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது.
இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் பதீஸ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.